அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் பேக்ட் ஆரண்டோட இது வரைக்கும் நான் வீடியோ போட்டதே கிடையாது. ஆனா இதெல்லாம் பண்றவங்க தான் நாங்கெல்லாம் மேல இருக்கோம், நாங்க லீடிங் இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப வரைக்கும் எத்தனை இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த ஏஜென்சிஸ் பத்தி எல்லாம் பேசுனாங்க? பல பேர் இன்னும் வந்துட்டு அப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி அமைதியா இருக்காங்க. தமிழ்நாட்டோட நம்பர் 1 இன்ஃப்ளூயன்சர். சைனால யாராவது தும்னா இந்தியால கொரோனா வந்துருச்சும் பாரு. ஆனா அவர் இந்த இஷ்யூல ஆளே காணோம். ஒரு வார்த்தை பேசல. ஏன் பேச மாட்டாரு? ஏன்னா அவரே ஒரு ஏஜென்சி தான், என்சோலாஸ். அவரே அவரோட வீடியோஸ்ல பெய்ட் ப்ரமோஷன் பண்ணா பெய்ட் ப்ரமோஷன் போட மாட்டாரு. இப்படி பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸே பேச பயப்படுற ஒரு விஷயத்தை பத்தி நான் ஏன் பேசணும்? இவ்வளவு ஏன் இந்த பதவி பறி போற மாதிரி வந்துட்டு பதறாரு இல்லையா லீகல் இன்ஃப்ளூயன்சர் அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார். நான் வந்துட்டு பீப்புள் பேச சொன்னதுனால தான் மிஸ்டர் சுதர்ஷனுக்கு சப்போர்ட்டா வீடியோ போட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. இதே மக்கள் தான் உங்களை சிந்திங்கநாயன் பத்தி பேச சொன்னாங்க. எடுத்து பேசிட்டீங்களா? இல்லையே. நடுவில் சிந்திங்கநாயன் பத்தி ஒரு போல் வச்சிங்க. அதுல கிட்டத்தட்ட 12,000 பேர் ஓட் பண்ணாங்க. 88% பேர் எஸ்ன்னு தான் ஓட் பண்ணாங்க. எடுத்து பேச வேண்டியதானே? ஃப்ரீக்வன்சி இனிமேல் இப்படிதான் இருக்க போகுது. இதுக்கு முன்னாடியாவது யோசிப்பேன், இந்த இஷ்யூ எடுத்து பேசினா அட்டென்ஷனுக்காக வியூஸ்க்காக அப்படின்னு சொல்லிடுவாங்களோன்னு. ஆனா இனிமே